வருஷங்கள் மட்டும் போகல, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் கூட தான். குதிரை குதிச்சு குதிச்சு போராண்டுதான் குதிரைக்கு குதிரைன்னு ஒரு வேளை பேர் வந்துடுமோ. தவளை தவழ்ந்து தவழ்ந்து போராண்டுதான் தவளைக்கு தவளைன்னு பேர் வந்துடுமோ. பறவை பறந்து பறந்து போராண்டுதான் பறவைக்கு பறவைன்னு பேர் வந்துடுமோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்களுக்கு உங்க பேட்டரி வாங்க வீடியோக்காக போகலாம். பேட்டரி சார், சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, உங்களை விடுங்க சார். இந்த உலகத்துல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உள்ள மனிதர்கள் கம்யூனிகேஷன் பண்ணக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க. அது மாதிரி மிருகங்கள் கம்யூனிகேஷன் பண்ணக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியிலோட மிருகங்களும் ஒவ்வொரு விதமான கம்யூனிகேஷன் வச்சிருக்குமோ. ஒரு வேளை இந்தியாவில் உள்ள ஒரு புலி ஒரு கம்யூனிகேஷனும், அது மாதிரி வேற நாட்டில் உள்ள புலி வேற ஒரு கம்யூனிகேஷனும் இது மாதிரி வச்சிருக்குமோ மனிதர்களை மாதிரி அதுங்களும். இதை எப்போதாச்சும் ஒரு வாட்டி கூட நம்ம சொல்லியிருப்போம், இல்லைன்னா யாராச்சும் சொல்லி கூட நம்ம கேட்டிருப்போம். இந்த வார்த்தையை ஒரு வருஷம் எப்போ போச்சுன்னே தெரியல. இப்பதான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்து, அதுக்குள்ளாடி அடுத்த நியூ இயர் வந்துருச்சு. எப்போ ஒரு வருஷம் போச்சுன்னே தெரியாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அதுல நம்ம இது கவனிக்க வேண்டியது என்னன்னா, வருஷங்கள் மட்டும் போகல, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் கூட தான் குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த வருஷத்துக்குள்ளே இருக்கும். பயப்பரியா குமார், இப்போ நீங்க தனியா இருக்கீங்க. தனியா இருக்கும்போது டப்புன்னு ஒரு கோஸ்ட் வர்றது மாதிரி நீங்க ஒரு கிரியேட் பண்ணுங்க. ஒரு கிரியேட் பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். 1 2. இப்போ நீங்க எல்லாருமே கிரியேட் பண்ணம்பா ஒரு பெண் பேய் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருமே நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்க. நம்ம எல்லாருமே கோஸ்ட்னு சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்டுக்கு எல்லாமே வர்றது ஒரு பெண்ணுக்கு ஒரு உருவம் தான் நமக்கு வருது. நம்ம ப்ரௌசர்ல போய் சர்ச் பண்ணா கூட, கோஸ்ட் சர்ச் பண்ணா கூட ஒரு கேலரி பிக்சர் தான் அதுல வருது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. உங்களால ஏதாச்சுமே திங்க் பண்ணாம இருக்க முடியுமா? குதிரை குதிச்சு குதிச்சு போராண்டுதான் குதிரைக்கு குதிரைன்னு ஒரு வேளை பேர் வந்துடுமோ. தவளை தவழ்ந்து தவழ்ந்து போராண்டுதான் தவளைக்கு தவளைன்னு பேர் வந்துடுமோ. பறவை பறந்து பறந்து போராண்டுதான் பறவைக்கு பறவைன்னு பேர் வந்துருக்குமோ. முடியல நம்ம நைட் டைம்ல டிராவல் பண்ணோம்பா, நம்ம மூணை நம்ம பார்த்தோமே, மூணு நம்ம கூட நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கும். அப்ப அதை பார்த்து சின்ன குழந்தைங்க என்ன நினைக்கும், ஒரு வாரம் மூணு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருது, நம்ம போற இடம் எல்லாமே நம்ம மூணு வந்துட்டே இருக்கு, நம்மளை வாட்ச் பண்ணிட்டே வருது. அப்படித்தானே ஒரு வேளை குழந்தைகள் நினைச்சிட்டு இருக்கு சின்னதுல. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நம்மள சிலருக்கு நைட்ல தனியா இருக்க பயம். ஆனா அவங்களுக்கு டேல தனியா இருக்க பயமே கிடையாது. அதே அவங்களுக்கு டேல தனியா இருக்க பயம் இல்லை, நைட்ல மட்டும் அவங்களுக்கு தனியா இருக்க பயம் வருது. டேல மாதிரி தானே நைட்டும் இருக்கு, ஆனா கலர் மட்டும் தானே சேஞ்ச் ஆகும். இன்னும் எதுக்கு நம்ம பயப்படணும்? நைட் புரியவில்லை தம்பி, எனக்கு ஒன்னும் புரியவில்லை தம்பி. மீன் எங்கேயாச்சும் கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி? நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. நீங்க ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா மீன் தூங்கிட்டு இருக்கு? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம எல்லாருமே முடி வளருதுன்னு சொல்லிட்டு வெட்டுறோமா, இல்லைன்னா பார்க்க அழகா இருக்கணும்னு சொல்லி முடிய வெட்டுறோமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மனிதன் தூங்கம மட்டும்தான் எதை பத்தியுமே கவலைப்படாம சந்தோஷமா இருக்கிறான் தூங்குறது. அதனாலதான் சிலருக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்குமோ. அவன் எழுப்புடா. இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நாங்கள் சொந்த பேட்டரி. மீண்டும் இது மாதிரி ஒரு அருமையான வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.